குட் ஈவினிங். நான் ஈஸ்வரி. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன கேட்டிருந்தாங்க, நீங்கள் கிராமர் எடுக்கிறீங்க, ஒரு போர்டு ஒன்று போட்டு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த போர்டு. நம்ம இப்போ போர்டு வாங்கி போர்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். சரி, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்போது, சரி ஃபஸ்ட்டு வந்து ரைட்டிங். இப்போ மே மந்த் வந்து பசங்களை நீங்கள் வீட்டில் பிடிச்சி உட்கார வைக்கிறதே பேரண்ட்ஸுக்கு மிகப்பெரிய டாஸ்க்கு. ஸோ பிடிச்சி உட்கார வச்சு ஹேண்ட் ரைட்டிங்கை இப்போ நீங்கள் அழகாக சொல்லி கொடுத்துருங்க. அதுக்கான தான் நான் இப்போ எழுதியிருக்கேன். இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல் எல்லா ஸ்கூலுமே மேக்ஸிமம் வந்து இங்கிலீஷ் கிளாஸ் வரைக்கும் 4 ரூல்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த 4 ரூல்டில் 4 லைன்ஸ்க்குமே ஒரு ஒரு பேர் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு 2 லைன், ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் லைன் வந்து ரெட் கலரில் இருக்கும். இந்த நடுவில் இருக்கிற 2 லைன் வந்து ப்ளூ கலர் இல்லை ஆஷ் கலரில் இருக்கும். ஸோ இந்த மேலே இருக்கிற இந்த லைனுக்கு பேர் அசெண்டர் லைன். ASCENDR அசெண்டர் லைன். இந்த கீழே இருக்கிறதுக்கு பேர் டிசெண்டர் லைன். இதை வந்து சொல்லி கொடுத்துருங்க. இந்த செகண்டாக ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வேஸ் லைன். வேஸ் லைன். இதுக்கு பேர் இந்த தேர்ட் லைன் இருக்கு பாருங்க, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுதான் பேஸ் லைன். இதுக்கு பேர் வந்து பேஸ். ஏன் அதை நம்ம பேஸ் லைன் அப்படின்னு சொல்றோம்னா, எல்லா ஆல்பபெட்ஸுமே வந்து அதில் அந்த பேஸ் லைனில் உட்கார வச்சு தான் நம்ம எழுதுவோம். இஷ்டத்துக்கு எழுதாமல் அந்த பேஸ் லைனில் தான் உட்கார வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் பேர் அசெண்டர் லைன், பேஸ் லைன், டிசெண்டர் லைன். ஸோ இப்போ நம்ம ஆல்பபெட்ஸ் ஏபிசிடி அதில் எழுத போகிறோம். ஆனால் ஏபிசிடி ஆர்டரில் நம்ம எழுத போகிறதில்ல. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எழுத போகிறது இந்த வேஸ் லைனையும் இந்த பேஸ் லைனையும் டச் பண்ணி எழுதக்கூடிய ஆல்பபெட்ஸை மட்டும்தான் எழுத போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏ. Second one C. Third one E. Next I. Next M. Next N. Next O. Next R. அடுத்தது S. அடுத்தது U, V, W, X. ஸோ இந்த 13 இதில் இருக்கிறதுல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. இந்த 13 ஆல்பபெட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வேஸ் லைனையும் பேஸ் லைனையும் தொட்டு எழுதக்கூடியது. இந்த மாதிரி பசங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருங்க. சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப அழகாக எழுத ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ இந்த 13 ஆல்பபெட்ஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வேஸ் லைனையும் இந்த வேஸ் லைனையும் பேஸ் லைனையும் தொட்டு எழுதக்கூடியது. இப்போ அடுத்தது நம்ம வந்து இந்த அசெண்டர் லைனையும் வேஸ் லைனையும் பேஸ் லைனையும் எது டச் பண்ணி எழுதுது நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பி. அடுத்தது டி. அடுத்தது டி. அதுக்கு அடுத்தது ஹெச். அதுக்கு அடுத்தது கே. அடுத்தது எல். அடுத்தது டி. ஸோ இதில் வந்து 1, 2, 3, 4, 5, 6. இப்போ பி, டி, ஹெச், கே, எல் அண்ட் டி. இந்த ஆறு லெட்டர்ஸ் மட்டும்தான் அசெண்டர் லைனையும் வேஸ் லைனையும் பேஸ் லைனையும் டச் பண்ணி எழுதக்கூடியது. இந்த 6 தான். அடுத்தது என்னன்னு பார்க்கலாம் நம்ம. அதுக்கு அடுத்தது வந்து இதுக்கு அடுத்தது கீழே இப்போ வந்து இந்த வேஸ் லைனையும் பேஸ் லைனையும் இந்த டிசெண்டர் லைன் இந்த 3 நம்ம டச் பண்ணி எழுதுறது பார்த்தீங்கன்னா ஜி. அடுத்தது ஜே. அதுக்கு அடுத்தது Q. அதுக்கு அடுத்தது Y. அடுத்தது Z. இந்த 5 மட்டும்தான் உங்களுக்கு இந்த அசெண்டர் லைன் டச் பண்ணாம பேஸ் லைன் டிசெண்டர் லைனை டச் பண்ணி எழுதக்கூடியது இந்த 5 தான். இப்போ 2 மிஸ் ஆகுது. எந்த 2?
இதெல்லாம் முடிச்சிட்டோம் நம்ம. இப்போ 2 மிஸ் ஆகிறது வந்து F அண்ட் P. இந்த 2 மட்டும் நம்ம எழுதலை. அது ரெண்டுமே வெரி ஸ்பெஷல். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 லைனுமே டச் பண்ணி இந்த ஆல்பபெட்டில் எழுதக்கூடிய 2 லெட்டர் வந்து அது 2 தான். ஒன்று வந்து F, பேஸ் லைன்லேருந்து ஆரம்பித்து வேஸ்ட் லைன் அசெண்டர் லைனை டச் பண்ணி இங்கே வேஸ்ட் லைன்லேருந்து ஆரம்பிக்கிறது. இங்கே வேஸ்ட் லைன்லேருந்து இந்த பேஸ் லைன் இருக்கு இல்லையா, இதுலேருந்து ஆரம்பித்து வேஸ்ட்டை டச் பண்ணி அசெண்டரை டச் பண்ணி ரிட்டர்ன் வந்து டிசெண்டரை டச் பண்ணி திரும்பி இப்படி போய் இது வரது. இது வெரி ஸ்பெஷல். அதே மாதிரி P, இதுதான் P. ஸோ இந்த ரெண்டு லெட்டர் வெரி ஸ்பெஷல். 4யுமே டச் பண்ணி வர்றதுனால இது ரெண்டுமே வெரி ஸ்பெஷல். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பசங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி நீங்கள் சொல்லி கொடுத்துடலாம். இதில் கமெண்ட் பாக்ஸில் வந்து எந்த 2 லெட்டர் 4 லைனையும் டச் பண்ணி எழுதுறது அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் யூஸ்ஃபுல் சொல்லுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.